அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோவில் இந்த காட்டன் ட்ரெஸ்ஸோட கட்டிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் துணி வந்து நாலாக மடித்து போட்டிருக்கேன். இது வந்து மேலே பாடிக்கு பாருங்க, நாலாக மடித்து இப்படி போட்டிருக்கேன். கீழே பாட்டமுக்கு நான் கட் பண்ணியிருக்கேன். ஒரு 8 இன்ச் வச்சு கட் பண்ணியிருக்கேன். க்ராஸாக இந்த மாதிரி ஷேப்பில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அழகான பிரிண்ட், பட்டர்ஃப்ளை பிரிண்டில் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இதுக்கு லைனிங்கும் நம்ம கொடுக்கணும். அண்ட் பாடியோட நீளம் எவ்வளவோ அதுக்கு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். எனக்கு கரெக்டாக இருந்துச்சு இந்த மேலே இருக்கிற இந்த துணி. இந்த துணியை ஃபுல்லாக 2 மீட்டர் துணி தான் அதில் தைக்கிறேன். ஷோல்டருக்கு 6 இன்ச், நான் 5 இன்ச் வைக்கிறேன். கொஞ்சம் நெக்கு வந்து ப்ராடாக இருக்கும், அதனால 1 இன்ச் கம்மி பண்ணிக்கிறேன். அண்ட் மேலே நெக்கோட அகலம் வந்து 2.25 இன்ச் வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஆம் ஹோலுக்கு வந்து 6 இன்ச் வச்சுக்கிறேன். மேலே தைக்கிறதுக்கு ஒரு 6 இன்ச் நமக்கு போய்டும், அதுக்கு ஒரு லைன் போட்டுக்கிறேன். இதோட அகலம் வந்து ஒரு 7.5 இன்ச்சுனா அதோட 1 இன்ச் சேர்த்து அகலமும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இதுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு ஸ்கேலால லைன் போட்டு நம்ம 1 இன்ச் இங்கேருந்து நம்ம வச்சு மார்க் பண்ணிவிட்டு இதுக்கு ஷேப் கொடுத்துக்கலாம். 6 இன்ச் வச்சுருக்கோம் இல்லையா, 6 இன்ச்சுக்கு நடுவில் ஒரு மார்க் பண்ணிட்டு அங்கேருந்து ஷேப் கொடுக்குறேன். ஆனால் அந்த 1.5 இன்ச்சில் நம்ம அப்படியே அது தைக்கிறதுக்கு விட்டுடணும். கரெக்டாக நம்ம அளந்து பார்க்கும்போது நமக்கு 7 இன்ச் வருதானா பார்த்தா கரெக்டாக இருந்துச்சு. ஸோ இப்படி நம்ம பார்த்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். நெக்கு ஃப்ரண்ட் சைடு 4 இன்ச், பேக் சைடு 5 இன்ச் வைக்கிறேன். ஃபுல்லாக சைட் கட் பண்ணிவிட்டு அப்புறமா 1 பை 1 நம்ம கட் பண்ணிக்கலாம். இடுப்புக்கு நமக்கு எவ்வளோ அகலம் வேணுமோ அதில் 1/2 இன்ச் டாட்ஸ் இருக்கும். தைக்கிறதுக்கு 1.5 இன்ச் நான் வச்சு மார்க் பண்ணி ஸ்கேலால லைன் போட்டு இப்படி கட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்ம கட்டிங் டாப் முடிஞ்சாச்சு. இப்போ கை கட் பண்ணிக்கலாம். கைக்கு 5 இன்ச்சுனா 1 இன்ச் எக்ஸ்ட்ரா மடித்து தைக்க கீழே மேலே ஒரு 1/2 இன்ச் ஏற்கனவே விட்டுருக்கேன். கீழே ஒரு 4.25 அகலம், அங்கேருந்து 1 இன்ச் தைக்கிறதுக்கு இது மாதிரி மேலேயும் ஒரு 6 இன்ச் வச்சுட்டு 1 இன்ச் தைக்கிறதுக்கு வச்சு ஸ்கேலால் லைன் போட்டுக்கிறேன். இங்கே ஒரு 3.5 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இது கிராஸாக லைன் போட்டுட்டு நம்ம கீழேயும் 1 இன்ச் தைக்கிறதுக்கு லைன் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம வச்சு பார்க்கலாம் 7 இன்ச் நமக்கு ஆர்ம் ஹோல் கரெக்டாக வருதானே. கரெக்டாக வருது எனக்கு. இப்போ நான் இதை கட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி ஃபுல்லாக நான் வந்து தைச்சி முடிச்சிட்டேன். இதோட நெக்கு பாருங்கள், பைப்பிங் வச்சுருக்கேன். அண்ட் கைக்குமே பைப்பிங் வச்சுருக்கேன். நல்லா ப்ராடான பாட் ஷேப் நெக்கு. குட்டியாக 2 டாட்ஸ் வச்சுருக்கேன் பாருங்கள், ஒரு 4-5 இன்ச்சில். ஸோ இது வந்து முட்டி வரைக்கும் போடக்கூடிய ஒரு ஃப்ராக்கு. சிம்பிளான ட்ரெஸ்ஸு தான். நான் இதோட ஃபுல் கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோ நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் பாருங்கள். தேங்க்யூ.